الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அன்பார்ந்த சகோதரிகளே, ரமதான் 9வது நோன்பை நோற்ற நிலைமையில் நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா நோன்பாளிகளுக்கு அதே போன்று ரமதான் மாதத்தை நோன்பின் மூலமாகவும் ஏனைய வணக்க வழிபாடுகளின் மூலமாகவும் கழிக்கக்கூடியவர்களுக்கு பல மகத்தான நட்பாக்கியங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நோக்கக்கூடிய நோன்பின் மூலமாக நம்முடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ஈமானுடனும் நன்மையை ஆதரவு வைத்தவராக நோன்பு நோட்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நாம நோன்பு நோட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான 2 விடயங்களை நாம் கவனத்தில் கொண்டு நாம் நோன்பு நோக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், ஒன்று ஈமான், முழுமையான நம்பிக்கையுடன் எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் ஈமான் என்பது முதல் நிபந்தனையாக இருக்கிறது. நீங்கள் அல் குர்ஆனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா பல இடங்களில் சாலிகான அமல்களை சொல்வதற்கு முன்னால் ஈமானை முதன்மைப்படுத்தி சொல்கிறான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத். ஈமான் கொண்டு சாலிகான அமல்கள் புரியக்கூடியவர்கள். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத். மனிதர்களெல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், ஈமான் கொண்டு சாலிகான அமல்கள் புரிந்தவர்களை தவிர. அப்ப அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எங்கெல்லாம் சாலிகான நல்ல அமல்களை பற்றி குறிப்பிடுகிறானோ அதற்கு முன்னால் ஈமானை அல்லாஹு தஆலா குறிப்பிடுவான். அதே போன்றுதான் நாம் நோன்பு நோக்கும் பொழுது நம்மிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எதையெல்லாம் ஈமான் கொள்ளுமாறு நம்பிக்கை வைக்குமாறு சொல்லிருக்கிறானோ அந்த எல்லா விடயங்களையும் சந்தேகம் இல்லாமல் நாம் நம்பிக்கை வைத்து அந்த ஈமானுடன் நம்முடைய நோன்பை நாம் ஆரம்பிக்க வேண்டும். அடுத்து 2வது இஹ்திசாப். இஹ்திசாப் என்று சொன்னால், நாம் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளை நாம் செய்யும் பொழுது முக்கியமான 2 நிபந்தனை இருக்கிறது. ஒன்று இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற தூய எண்ணத்துடன் நாம் நிறைவேற்ற வேண்டும். 2வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை, வழிகாட்டலை நாம் பின்பற்றி அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும். இப்படி நாம் செய்யும் பொழுது நாம் இஹ்திசாப் இருக்க வேண்டும். இஹ்திசாப் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய வணக்கத்துக்கு அல்லாஹ்விடத்திலே நன்மை கிடைக்க வேண்டும் என்ற ஆதரவு. அன்புக்குரியவர்களே, நம்ம இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட இந்த சிந்தனை இல்லை. ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளை செய்யும் பொழுது நம்ம ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறோம், அப்படியா இல்லையா? அப்போ 5 நேரம் நம்ம கட்டாய தொழுகை தொழுதாக வேண்டும். ஒவ்வொரு தொழுகையை தொழும் பொழுது
தொழுகை ஆரம்பிக்கும் முன்னாடி தொழுகையை நிறைவு செய்ததன் பின்னால் நம்ம எப்பொழுதாவது நம்ம உள்ளத்தால் நம்ம நினைச்சு பார்த்திருக்கிறோமா, அல்லது அல்லாஹ்விட துவா கேட்டிருக்கிறோமா? யா அல்லாஹ், நான் இன்று ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டேன், இந்த தொழுகைக்குரிய முழுமையான நட்கூலியை நான் ஆதரவு வைத்து தொழுதிருக்கிறேன், லுஹருடைய தொழுகையை தொழுதிருக்கிறேன், இதற்குரிய நட்கூலி நன்மை எனக்கு முழுமையாக உன்னிடத்திலிருந்து கிடைக்க வேண்டும். அதே போன்று சுன்னத்தான தொழுகைகள் தொழும் பொழுது, ஏனைய வணக்க வழிபாடுகளை நாம் நிறைவேற்றும் பொழுது இந்த ஆதரவு என்பது, இந்த எதிர்பார்ப்பு என்பது கட்டாயம் இருக்கணும். ஆனால் உலக காரியங்கள் நம்மள்கிட்ட அப்படி இருக்கு, அப்படியே இல்லையா? நம்ம எல்லாரும் ஒரு கம்பெனியில் வேலை செய்வோம். சில பேருக்கு நாளாந்த சம்பளம் இருக்கும், சில பேருக்கு என்ன மாசம் முடிய சம்பளம் கிடைக்கும். நாளாந்த சம்பளத்தை எதிர்பார்த்து வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்க வேலை செய்யும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலிருந்து அவங்கள்ட்ட என்ன ஒரு உறுதியான எண்ணம் இருக்கும், ஆதரவு இருக்கும். என்னென்னா, நான் செஞ்ச வேலைக்குரிய சம்பளம் கூலி எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆதரவு இருக்கும், அப்படியே இல்லையா? அதனால தான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பணிபுரிகிறோம், வேலை செய்கிறோம். மாத சம்பளம் என்று சொன்னால் மாதம் முடியும் பொழுதே என்ன ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்வோம், கணக்கு பார்த்துட்டே இருப்போம். மாதம் எப்போ முடியும், சம்பள நாள் எப்போ வரும், ஃபோனுக்கு எப்போ மெசேஜ் வரும் என்று நம்ம பார்த்துட்டே இருப்போம். இது ஆதரவு, இது தப்பு கிடையாது. அன்புக்குரியவர்களை, இதே போன்றுதான் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளை நம்ம செய்யும் பொழுது, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை, அவர்களுடைய சுன்னாவை பேணி நாம் நிறைவேற்றும் பொழுது இந்த ஆதரவு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா என்னுடைய வணக்கத்தை, இபாதத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு முழுமையான நன்மையை தருவான் என்ற ஆதரவுடன் நாம் வணக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த அமைப்பில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி எப்படி ஈமானுடனும் நன்மையை ஆதரவு வைத்தவராக நோன்பு நோட்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அன்புக்குரியவர்களே, நம்ம 9 நோன்பை நோட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா நோன்புகளையும் அங்கீகரிக்க வேண்டும், கபூல் செய்ய வேண்டும். இதற்கு பின்னால் நம்ம நோன்பு ஆரம்பிக்கும் பொழுதும் நோன்பை நிறைவு செய்யும் பொழுதும் இந்த இஹ்திசாப் நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் நம்ம துவா செய்ய வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் மன் காம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் ஒருவர் ரமதான் மாதத்திலே இரவில் நின்று வணங்குகிறாரோ, கியாம் என்று சொன்னால் தொழுகையை நிறைவேற்றுவது. இஷாவுடைய தொழுகை என்பது கடமையான தொழுகை. அப்போ கியாம் அல்லது ஸலாத்துல் லைல், இரவு நேர தொழுகை, இரவு நேர வணக்கம் என்பது நம்ம இஷாவுடைய தொழுகையை தொழுதத்திலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலங்களிலே நாம் நிறைவேற்றக்கூடிய எல்லா வணக்கங்களும் அது கியாமில் வரும். அன்புக்குரியவர்களே, நம்ம 9 தினங்களை நாம் கழித்து விட்டோம். நாளைக்கு 10வது நோன்பை பிடிச்சோம் என்று சொன்னால் ரமதானுடைய 3இல் ஒரு பகுதி நிறைவேற்றிவிடும், நம்மை விட்டு பிரிந்துவிடும். அல்லாஹு தஆலா ஐயாமன் மஹ்தூதாத், எண்ண முடியுமான சில நாட்கள் என்று தான் குறிப்பிடுகிறார் ரமதான் மாதத்தை. அன்புக்குரியவர்களே, அப்போ யார் ரமதான் மாதத்திலே கியாம் இரவு நேரத்திலே நின்று வணங்குகிறாரோ, வணக்க வழிபாடு ஈடுபடுகிறாரோ, தொழுகையின் மூலமாக, குர்ஆன் திலாவத்தின் மூலமாக, பிரார்த்தனைகளின் மூலமாக தனிமையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார், தன்னுடைய கடந்த கால பாவங்களை எண்ணி எல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார். இதெல்லாம் இரவு நேர வணக்கங்கள் வரும். அன்புக்குரியவர்களே, இப்படி இந்த வணக்கங்களிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, ஒரு அடியான் அவர் மரணிக்கும் பொழுது பாவங்கள் அற்றவனாக தன்னுடைய ரப்பை சந்திப்பதுதான் அவன் அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்டவனாக கருதப்படுகிறான். அவன் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது
நம்ம ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ்வை எப்படி சந்திப்போம்? அல்லாஹு தஆலா நம்ம அனைவருக்கும் ஒரு அஜலை தந்திருக்கிறான். உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் மரணித்துத்தான் ஆக வேண்டும். மரணிக்கும் பொழுது மரணத்துக்கு பின்னால் அதற்கு பின்னால் அவர்கள் ரப்பை சந்திப்பார்கள். அப்போ நம்ம அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நாம் பரிசுத்தமானவர்களாக சந்திக்க வேண்டும், பாவங்கள் அற்றவர்களாக, தவறுகள் இல்லாமல். அப்ப இந்த நோன்பென்ற வணக்கமும் ரமதானிலே நாம் செய்யக்கூடிய இரவு வணக்கங்களும் நம்முடைய கடந்த காலங்களுடைய பாவங்களை மன்னிக்க வைக்கின்றன. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே. நம்ம இந்த ஹதீஸ் எல்லாம் வளமையாக கேட்குறோம். ஆனால் எப்பொழுதாவது கொஞ்சம் சிந்திச்சு உட்கார்ந்து தனிமையில் இருந்து இந்த ஹதீஸுடைய அதாவது பாரம் எப்படி, இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய தாற்பயம் என்ன, நபி அவர்களுடைய இந்த செய்தி என்ன என்ன விடயத்தை சொல்ல வருது, நம்ம உட்கார்ந்து சிந்தித்திருக்கிறோமா? என் அன்புக்குரியவர்களே, ரமதானிலே நம்ம நோன்பு நோக்கும் பொழுதும் இரவு நேர வணக்கங்கள் ஈடுபடும் பொழுதும் அல்லாஹ்விடத்திலே இந்த மகத்தான நட்பாக்கியத்தை நாம் ஆதரவு வைக்க வேண்டும். அடுத்தது அன்புக்குரியவர்களே, நோன்பாளிகள் வெறுமனே நாங்கள் 13 மணித்தியாலங்கள் அல்லது 14 மணித்தியாலங்கள் உண்ணாம பருகாம இருந்தால் மட்டும் நாம் முழுமையான நன்மை அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹு தஆலா நோன்பாளிகளுக்கு எப்படிப்பட்ட பாக்கியத்தை வழங்குகிறான். சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் சுவர்க்கத்துக்கு பல வாசல்கள் இருக்கிறது. நம்ம ஹதீஸ் குர்ஆனில் பார்த்தோம்னு சொன்னால் சமானியத்து அப்வாப், 8 வாசல்கள் இருக்கிறது. பாபு ஸலா, தொழுகையின் வாசல். பாபு சதகா, தர்மத்தின் வாசல். பாபுல் ஜிஹாத், ஜிஹாதுடைய வாசல். இப்படி பல வாசல்கள் இருக்கிறது. அப்ப எல்லா வாசல்களாலும் எல்லாரும் நுழைவாங்க. இது யாரும் சுவர்க்கத்துக்குரியவர்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மளை அனைவரும் ஆக்க வேண்டும். அப்ப பாபு ஸலா, தொழுகை என்ற வாசலூடாக ஜகாத் கொடுத்தவருக்கு நுழையலாம், சதக்கா செய்தவருக்கு நுழையலாம், ஹஜ்ஜி ஜிஹாத் புரிந்தவருக்கும் அதனூடாக நுழையலாம், ஜிஹாத் வாசலூடாக ஏனைய வணக்க வழிபாடுகள் செய்தவருக்கு நுழையலாம். அந்தந்த வணக்கங்களுக்கு மட்டும் பிரத்யேகமானதல்ல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அப்ப சுவர்க்கவாசிகள் எல்லாம் ஒவ்வொரு வாசலூடாக சுவர்க்கத்திலே நுழையும் பொழுது ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார், ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே? சுப்ஹானல்லாஹ். நம்ம எல்லாரும் இந்த பாக்கியத்தை ஆதரவு வைக்கணும். இந்த நட்பாக்கியம் நம்ம அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். நாளை மஹ்ஷருடைய அந்த நாளில் சுவர்க்கவாசிகள் எல்லாம் நபிமார்கள் சுவர்க்கத்திலே நுழைந்து கொண்டிருப்பார்கள், ரசூல்மார்கள் நுழைந்து கொண்டிருப்பார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், இப்படி நல்ல மக்கள் எல்லாம் சுவர்க்கத்திலே நுழைந்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுக்கு பின்னால் அவர்களை ஈமான் கொண்ட சாலிகான நன்மக்கள் எல்லாம் சுவர்க்கத்தை நோக்கி அலை கடலாக நுழைந்து கொண்டிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சமயத்தில் அப்ப அழைப்பாளர், அல்லாஹ்வுடைய அழைப்பாளர்கள் அழைப்பு விடுப்பார்கள், ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே? நோன்பாளிகள் சொன்னா ரமதான் மாதத்திலே கடமையான நோன்புகளை உரிய முறையில் நோட்டவர்களும் தான், ஏனைய காலங்களில் சுன்னத்தான நோன்புகளை நோட்டவர்களும் தான். அப்ப நோன்பாளிகள் எங்கே என்று வரும் பொழுதோ நோன்பாளிகள் அப்படியே எழுந்து வருவார்கள், எழும்பி நிற்பார்கள். அவர்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் ரையான் என்ற வாசலூடாக சொர்க்கத்திலே நுழையுங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அப்படியான பாக்கியம் நமக்கு தரணும். நம்ம இப்பொழுது துவா செய்திருக்கிறோமா? யா அல்லாஹ், உனக்காக நான் நோன்பு நோட்கிறேன், நோன்பு நோட்டு வருகிறேன், எனக்கு ரையான் வாசலூடாக சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. நம்ம ஒரு தடவையாவது துவா செய்திருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, அப்ப நோன்பாளிகள் எழுப்பி நின்று ரையான் வாசலூடாக சுவர்க்கத்திலே நுழைவார்கள். அப்ப நோன்பாளிகள் ரையான் வாசலூடாக சுவர்க்கத்திலே நுழைந்தவுடன் அந்த வாசல் மூடப்படும், அடுத்த வாசல் எல்லாம் திறந்திருக்கும். அப்ப ரையான் என்ற வாசல் அப்படியே மூடப்படும். அப்ப அந்த வாசலூடாக யாருக்கு மட்டும்தான் போகலாம் சொல்லுங்க? அஸ்ஸாயிமூன், நோன்பாளிகளுக்கு மட்டும்தான் நுழைய முடியும். அப்ப இந்த செய்தியை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, நபித்தோழர்கள்ட்ட சொல்றாங்க,
அந்த நேரத்தில் வந்து சஹாபாக்களுடைய ஆசையை பாருங்க, ஆர்வத்தை. அதிலும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் பல நபிமார்கள், அதாவது பல நபித்தோழர்கள், சஹாபிய பெண்மணிகள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரே ஹதீஸில் நபி அவங்க 10 பேரை இவங்க சுவர்க்கத்துக்குரியவர்கள் என்று நன்மாராய சொல்லியிருக்கிறார்கள். அதில் முதன்மையானவர் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் மறுமையில் நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வெகுமதியை பற்றி சொல்லும் பொழுது, சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் பற்றி சொல்லும் பொழுது, அபூபக்கர் எல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கத்துடைய எல்லா வாசல்களிலும் எனக்கு சொர்க்கத்திலே நுழைய முடியுமா? அல்லது கேட்குறாங்க 8 வாசல்களினாலும், சுவர்க்கத்துடைய எல்லா வாசல்களினாலும் சுவர்க்கத்திலே நுழைவதற்கு யாருக்காவது முடியுமா என்று கேட்குறாங்க. இவங்க ஆசை வைக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யா அபா பக்கர் அர்ஜு தாலிக். என்ன சொன்னாங்க தெரியுமா? சொர்க்கத்துடைய எல்லா வாசல்களாலும் சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான், நான் அதை ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, எனவே இப்படியான மகத்தான பாக்கியங்கள் நோன்பாளிகளுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா ரமதானுடைய எல்லா நாட்களையும் சுவர்க்கத்துடைய வாசல்களை திறந்து நரகத்துடைய வாசல்களை எல்லாம் மூடி மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான்களையும் மனிதர்களுக்கு நோவினை ஊட்டக்கூடிய தீங்கு செய்யக்கூடிய ஜின்களையும் விலங்கிட்டு அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிறான் என்று சொன்னால், ஒவ்வொரு நாள் ரமதானுடைய இரவில் அல்லாஹு தஆலா பல நரகத்துக்குரியவர்களை விடுதலை செய்கிறான். இப்படியான நட்பாக்கியங்களை வழங்குவது அல்லாஹு தஆலா வெறுமனே நாங்கள் பசித்திருப்பதன் மூலமாக, தாகித்திருப்பதன் மூலமாக, நேரங்களை தூக்கத்திலும் வேறு வேறு விடையை நம்ம கழித்திருப்பதன் மூலமாக நம்ம அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியாது. மாறாக அன்புக்குரியவர்களே, பகல் காலங்களிலும் தான், இரவு நேரங்களிலும் ரமதானுடைய நாட்களை, ரமதானுடைய அதாவது இரவுகளை, அந்த நேரங்களை நம்ம வணக்க வழிபாடுகள் கழிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம பகல் நேரங்களில் வந்து எவ்வளோ பேச்சுக்களை நம்ம பேசுகிறோம், அப்படியே இல்லையா? வாட்ஸ்அப் ஊடாக, கோள்கள் மூலமாக, வேறு வேறு தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக நண்பர்களுடன் நம்ம அரட்டை அடிக்கிறோம். அப்படி பேசக்கூடிய எத்தனையோ பேச்சுக்களில் மோசமான பேச்சுக்கள், வீணான பேச்சுக்கள், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசக்கூடிய பேச்சுக்கள், அடுத்தவருடைய குறைகளை பேசக்கூடிய பேச்சுக்கள் எவ்வளோ இருக்கிறது. இந்த ஒவ்வொரு பேச்சும் நம்முடைய நோன்புடைய நன்மையை பாழாக்கிவிடும். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அய்யத தஆமஹு வ ஷராபஹு. ஒருவர் சாப்பிடாமல் இருக்கிறார், உணவை தண்ணீரை தவிர்த்து கொண்டு நோன்பாளியாக இருக்கிறார். ஆனால் அவர் மோசமான விடயங்களை செய்வதிலிருந்து, வீணான பேச்சுக்கள், வீணான காரியங்களிலிருந்து அவரை ஈடுவதிலிருந்து அவரை தடுத்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நோன்பாளியாக இருக்கும் பொழுது அவர் பசித்திருப்பதன் மூலமாக, அவர் தாகித்திருப்பதன் மூலமாக ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, நம்ம பசித்திருந்து தாகித்திருப்பதன் மூலமாக மட்டும் நோன்புடைய நன்மைகளை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, மகத்தான நட்கூலிகளை நமக்கு அடைந்து கொள்ள முடியாது. மாற்றமாக நம்முடைய நோன்பு ரூஹானியத்தான உயிரோட்டமுள்ள நோன்பாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ வீணான பேச்சுக்கள், வீணான காரியங்கள் இதெல்லாம் நம்முடைய நோன்புடைய பலனை, நன்மைகளை பாழாக்கிவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு குர்ஆன் திலாவத் ஒரு நாளைக்கு ஒரு குறைந்த அளவு ஒரு ஜுஸாவது நமக்கு என்ன செய்யலாம், ஓதலாம், அல்லது சில பக்கங்களாவது ஓதலாம். நாம் அப்படி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நேரங்களை நன்மைகளில் கழிப்பதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, வீணான பேச்சுக்கள் பேசுவது நமக்கு பாவங்களைத்தான் பெற்றுத்தரும், நம்முடைய நன்மைகளைத்தான் அது வீணாக்கும். மாற்றமாக
நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக. அன்புக்குரியவர்களே, சில எளிமையான இலகுவான சில திக்ர்கள் இருக்கிறது, ஆனால் மகத்தான நற்கூலிகளை பெற்று தரும். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்பா, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய 4 வார்த்தைகள் இருக்கிறது. நாம் இன்றைக்கு மணித்தியால கணக்கு ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை கொட்டி தீர்க்கிறோம், பேசி தீர்க்கிறோம். அந்த ஆயிரக்கணக்கான பேச்சுக்களில் எத்தனை பேச்சு அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேச்சு, எத்தனை வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகள் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்பா, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் 4. இதெல்லாம் பாடமாக்கிக் கொள்ளுங்க. இன்றிலிருந்து நம்ம இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்த வேண்டும். இது யாருக்கு விருப்பமான வார்த்தைகள் சொல்லுங்க? அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகள், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகள் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இது சொல்லத்துக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் சொல்லுங்க? சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய தூய்மைப்படுத்தக்கூடிய வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தைக்கு ஈடாக எதுவும் கிடையாது, கலிமத்து தௌஹீத் தௌஹீதுடைய வார்த்தை. அடுத்து அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த 4 வார்த்தைகளும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய வார்த்தைகள். நம்ம இந்த வார்த்தைகள் எத்தனை தடவை நம்ம ஓதி வருகிறோம்? இது ஓதுறது அவ்வளோ சிரமம் அல்ல. நம்ம வேலை செஞ்சு இருக்கும் பொழுதே ஓதலாம், நம்முடைய ஆஃபீஸில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஓதலாம். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? வேலை பார்த்துட்டே நம்முடைய காதில் ப்ளூடூத் இருக்கும், ஏதோ எல்லாம் பேசிட்டு. அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தையை நாம் பேசினா அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக் வ ஹுப்ப மன் யுஹிப், அதாவது வ ஹுப்ப மன் யுஹிப்புக் வ ஹுப்ப அமலின் இலா யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக். ஒரு அழகான துஆ. யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தை கேட்கிறேன், நீ யாரெல்லாம் நேசிக்கிறாயோ அவர்களுடைய நேசத்தை நான் கேட்கிறேன், உன்னுடைய நேசத்தின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய, நல்லா கவனிங்க நபி அவங்க கேட்கக்கூடிய துவா, உன்னுடைய நேசத்தின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமல், அந்த வணக்கத்துடைய நேசத்தையும் நான் கேட்கிறேன். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை நம்மை நெருக்கமாக்கி வைக்கும், அப்படியே இல்லையா? சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை நம்முடைய நாவு எந்த அளவு அதிகப்படுத்துகிறதோ அல்லாஹ்வை நெருக்கமாக்கி வைக்கும், சமீபமாக்கி வைக்கும். அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வை நம்மை சமீபமாக்கி வைக்கும், அல்லாஹ்வுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தரும். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இது இலகுவான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இருக்கிறதே, நபி அவர்கள் சொன்னார்கள், நாவுக்கு மொழிவதற்கு எளிதான வார்த்தைகள், இலகுவான 2 வார்த்தைகள். ரஹ்மான் ஆகிய ரப்புக்கு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய வார்த்தைகள். நாளை மறுமையில் அடியார்களுடைய நன்மையுடைய தராசை கடமாக்கக்கூடிய வார்த்தைகள். நாளை மறுமையில் நம்முடைய அமல்கள் இருக்கப்படும், நன்மைகள் தீமைகள் இருக்கப்படும். நன்மைகள் கடமானால் தான் சொர்க்கம் நுழையலாம். அப்ப நாளை மறுமையில் நம்முடைய அந்த அமல்களை இருக்கும் பொழுது நம்முடைய அந்த அமலுடைய தராசை கணமாக்கக்கூடிய 2 வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இது ஓதுறதுக்கு எத்தனை நேரம் பிடிக்கும்? அன்புக்குரியவர்களே, நம்ம கணக்கில்லாமல் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு நாளைக்கு ஒருவர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 தடவை ஓதினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹரி, கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், கடல் நுரையளவு இருந்தாலும் எதன் மூலமாக பாவம் மன்னிக்கப்படும்? ஒரு நாளைக்கு ஒருவர் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உள்ளத்திலே எடுத்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 தடவை சொன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். நம்ம கேட்குறோமா? குர்ஆன் ஓதுவதற்கு நமக்கு டைம் இல்லை, திக்ர் செய்வதற்கு டைம் இல்லை, உஃபரியான வணக்கங்கள் செய்வதற்கு டைம் இல்லை. ஆனால்
மொபைலில் வீணாக நேரங்களை கழிப்பதற்கு நம் அனைவருக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் ஒரு நேரம் வரும், நம் அனைவருக்கும் ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நாம் கடந்த நாட்களை, வீணாக கழித்த நாட்களை, நேரங்களை நினைத்து கவலைப்படுவோம். அந்த நேரத்தில் கவலைப்படுவதன் மூலமாக எந்த ஒரு பயனும் கிடைக்காது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.